உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, நீ வேணா வாங்கிக்கிறியா? ஏய், நான் முடிவு பண்ணதுதான். பூஜா, நீ போய் பூ மிதி. அத்தை, இது தீ மிதி அத்தை. பூ மிதின்னு வேற இதை சொல்லிட்டு இருக்கீங்களே அத்தை, எப்படி அத்தை? ஏய் சக்தி, எனக்கு தலையில தண்ணி ஊத்தும் போதே உனக்கு தெரியும்ல, பூ மிதிக்கிறதுனா தீ மிதிக்கிறதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நாளா கிராமத்துல வளர்ந்தபடி எனக்கு தெரியாதாது. இது அப்பவே சொல்லி இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி? நீ தானே சொன்ன எல்லாம் உனக்கு வேணும்னு. புடவை உனக்கு வேணும், முதல் மரியாதை உனக்கு வேணும், இந்த தீ மிதியும் நீயும் வச்சுக்கோ. போ போ போய் மிதி, ஃபர்ஸ்ட் போ. இருக்குடி அத்தை, முதல்ல நம்ம முதல் மரியாதை வாங்கிட்டு அப்புறமா அந்த தீ மிதிச்சா என்னத்த? இல்லம்மா, அப்படிலாம் பண்ண முடியாது. முதல்ல பூ மிதிக்கணும், அப்புறம் தான் முதல் மரியாதை எல்லாம். போ, போய் மிதி போ. ஐயோ அத்தை. என்ன பூஜா பாத்துக்கிட்டே இருக்க? சட்டுப்பட்டு இறங்கு. பூஜா, என்ன பாக்குற? என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே நட, சூடே தெரியாது. இவன் வேற கொல்றானே. என்ன பூஜா, இறங்கு இறங்கு. எல்லாரும் கொலவை போடுங்க, கொலவை போடுங்க, போடுங்க போடுங்க. நல்லா ஊத்து. என்ன பூஜா, நீ சின்ன குழந்தைலாம் இறங்குது, இதுக்கு போய் பயப்படுற? ஐயோ அத்தை, அது பயங்கரமா சுடுது அத்தை. என்ன சுடுது? என்ன பூஜா நீ? அம்மா, இப்படி பாதியில வந்துட்டாலே எப்படிமா முதல் மரியாதை செய்யறது? அதுதான் நானும் யோசிக்கிறேன். என்னம்மா இது, இந்த பொண்ணு பாதியிலே வந்துருச்சு. பாவங்க, சின்ன பொண்ணு, இதெல்லாம் பழக்கம் இல்ல. பூசாரி, இப்போ முதல் மரியாதை வாங்குறதுக்கு வேற ஏதாவது சடங்கு இருக்கா? இருக்குமா, அந்த சடங்கு பண்ணா போதும். வாங்க எல்லாரும் வாங்க. சரி வாங்கம்மா. ஏ சக்தி, நமக்கு தெரியாம என்னடி சடங்கு? அதான் தெரியலையே. ஒரு வேலை ஈஸியா இருந்துட்டா பூஜாவுக்கு லக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். வா போலாம். ஏ சக்தி, இங்க வா. அடுத்து என்ன சடங்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. இப்போவாது நீ ஒழுங்கா சொல்ல என்னன்னு. ஏய் பூஜா, அது ரொம்ப ஈஸி. என்ன? ஒரு பெரிய தேர் இருக்கும், அத இழுக்கணும், அவ்வளவுதான். அப்பா, அப்படியா? நல்ல வேலை. நான் கூட அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். தேர் இழுக்கிறது ரொம்ப ஈஸி. அத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே அந்த பூசாரி. பூஜா, அந்த தேரை கையால இழுக்க கூடாது. அப்புறம் உன் முதுகுல கொக்கி கொக்கி போட்டு விட்டுருவாங்க. கொக்கியோட சேர்த்து இழுக்கணும். என்னது? தேர கொக்கி முதுகுல போடுவாங்களா? ஆமா ஆமா ஆமா. ஐயோ, தோலெல்லாம் பிஞ்சு போயிருமேடி. உன் தோலை உரிக்கதான் இழுக்க சொல்றதே. ஏய், என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இவ்ளோ பயப்படுறல, உனக்கு எதுக்கடி முதல் மரியாதை மேல ஆசை? சக்தி, சொல்லு சக்தி, அடுத்து என்ன சடங்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது பூஜா, வா போய் பார்க்கலாம். உன் அதிர்ஷ்டம், அது ஈஸியா இருந்தா நீ பண்ணு, இல்லனா தலை தெறிக்க ஓடு. வா 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 வா. என்ன இவ பாட்டுக்கு முதுகுல கொக்கி போட்டு தேர் இழுக்கணும்னு சொல்லிட்டா. ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். அப்பா,
பூஜா பூஜா எழுந்திருமா பூஜா. தம்பி, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. தேங்காவும் உடையல. அது அபசகுனம். இனிமே அந்த பொண்ணுக்கு முதல் மரியாதை செய்ய முடியாது. உங்க வீட்டு மருமக அந்த பொண்ணை வாங்கிக்க சொல்லுங்க. அப்படின்றீங்க? ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஏ சக்தி, இங்க வா. பூஜா எழுந்திருமா எழுந்திரு. வெற்றி, பூஜா எழுந்திருச்சுடா. பூஜா, நீ வேணா வாங்கிக்கிறியாமா? ஆமா பூஜா, ரோஹித்த வேணா இன்னொரு வாட்டி தேங்காய் உடைக்க சொல்றேன். நான் ரெடி ஆண்டி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், சக்தியே வாங்கிக்கிட்டும் த. அது பூசாரி, நீங்க ஆரம்பிங்க. சாமியை கும்பிட்டுட்டு மாலையை போட்டுக்கமா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. வாங்கம்மா, போய் சாமி கும்பிட்டு வரலாம். பாத்தியா எப்படி புடவையும் முதல் மரியாதையும் அதுவா என் கைக்கு வந்துச்சுன்னு? நீ என்ன வேணாலும் தில்லுமுள்ளு செய்யலாம். ரங்கநாயகி அத்தைக்கு உன்னை பிடிச்சும் இருக்கலாம். ஆனா அந்த கடவுளுக்கு தெரியும், நான் தான் ரங்கநாயகி அத்தைக்கு ஒரே ஒரு மருமகன். இது கடவுள் போட்ட கணக்கு. குழப்ப பார்க்காத. மீறி உன் புத்திய காட்டின நீதான் அசிங்கப்படுவ. பாவிச்சு போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.